சார் வணக்கம். வணக்கம். இந்திய சினிமாவோட லெஜண்ட் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்கள் இன்று அதிகாலையில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்தார் அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க செய்தி. இந்த மாதம் ஜூன் 10ஆம் தேதி தான் அவருடைய குருநாதர் பாரதி ராஜா அவர்களும் இறந்தார். அதே மாதத்திலே இவரு இறந்திருக்காரு. குறிப்பாக காலையில் வாக்கிங்லாம் போனார். நேற்றைய முந்தைய தினம் பார்த்தீங்கன்னா குஷ்புடைய மகள் திருமணத்திலாம் கலந்துக்கிட்டாரு. நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தவர் திடீர்னு காலையில் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. என்ன சார் நடந்தது? உண்மையாலுமே இந்த ஒரு 10 மணிக்கு பாக்யராஜ் சார் இறந்துட்டாருன்னு தகவல் வரும்போது நம்பவே முடியல. ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பார். ஆள் எப்போவுமே ஜாலியாக சிரிச்சுட்டு தான் இருப்பார். எங்கே போனாலும் கலகலன்னு தான் இருப்பார். சிக்காவே நம்ம பாக்யராஜ் சாரை பார்த்துருக்கவே முடியாது. வயசு ஒன்றும் பெரிய வயசு கிடையாது, 73 வயசு தான். இறந்துட்டார் அப்படின்னும் நான் நம்ப முடியல. உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணேன். ஆமாம், இப்போதான் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. காலையில் என்னென்னா எந்திரிச்சு வழக்கம் போல் வாக்கிங் போகிறது தான். டி நகரில் வாக்கிங் போயிருக்காரு. ஏதோ ஒரு பார்க்கில் வாக்கிங் போயிருக்காரு. நுங்கம்பாக்கத்தில் தான் அவருடைய வீடு இருக்குது. ஸோ வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு உட்காந்தவர் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெஞ்சு வலிக்குதுன்னு உடனே இம்மீடியட்டாக ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, கிரீம்ஸ் ரோடில், அங்கே தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் கூப்பிட்டு போனப்பே பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை டாக்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சிபிஆர்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ போராடியும் கூட பார்த்தீங்கன்னா அவரை ரெக்கவர் பண்ண முடியல, உயிர்ப்பித்து கொண்டு வர முடியல. ஸோ சுமார் ஒரு 9:30 மணிக்கு தான் பாக்யராஜ் சார் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டலில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்தார் இதை கேட்டு பேரதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தவர். முந்தானத்து பார்த்தீங்கன்னா குஷ்புவோட மகள் திருமணம் நடந்தது, கோவாவில் நடந்ததில்ல. அந்த திருமணத்துக்கு போயிட்டு கலகலன்னு இருந்திருக்காரு. அங்கே சுகாசனிலேருந்து அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டவங்க பல பேர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கலகலன்னு ஒரு சின்ன ஒரு உடல் பின்னடைவு கூட அவருக்கு தெரியல. ரொம்ப யதார்த்தமாக சிரிச்சு, எப்போவுமே பாக்யராஜ் சார் ஒரு இடத்துல இருந்தாருன்னா ஹியூமராக தான் பேசுவார். ரொம்ப ஹியூமராக பேசி வச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு முந்தானத்து நைட்டே இங்கே வந்துட்டாரு. முந்தானத்து நைட்டு வந்தவர் நேத்திக்கு ஃபுல்லாக வீட்டில் இருந்திருக்காரு. இன்னைக்கு காலையில் வழக்கமாக வாக்கிங் போகிறது வழக்கம் தான். அப்படி போனவர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னவர் தான் மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உயிர் பிரிஞ்சிருச்சு. எதுவுமே பண்ண முடியல. அவங்க மனைவி பூர்ணிமா அவர்களெல்லாம் பார்க்கும்போது, வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. காதலிச்சு திருமணம் பண்ணாங்க 2 பேரும். என்ன சொல்கிறதுனே தெரில. பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப நாளாக சுகர் இருந்துச்சு, ஹை சுகர் இருந்துச்சு. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்பாவோட நெருங்கிய நண்பராக பாக்யராஜ் சார் இருந்தார். அப்போவே பார்த்தீங்கன்னா இன்சுலின் போடுவார். நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 89, 90, 92 அந்த காலகட்டங்கள்லேயே இன்சுலின் பாக்யராஜ் சார் போடுவார். ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹையாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருங்கிறது எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அது ஒரு சுகருங்கிறது ஒரு டேஞ்சரஸ். அது அப்படி தான் ஏதோ அட்டாக் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியாக இருந்தவர் இப்படி நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. உண்மையாலுமே வேதனையான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம்தான் ஜூன் 10ஆம் தேதி பாரதி ராஜா அவர்கள் மறைந்தார். பாரதி ராஜா அவர்களுடைய சிஷ்யன் பாக்யராஜ் சார். பாரதி ராஜா அந்த அளவுக்கு நேசிச்சார். பாரதி ராஜா சாரோட டெத்துலாம் பார்த்தீங்கன்னா கூடவே இருந்தார். நம்ம எல்லாமே பார்க்க முடிந்தது. ஸோ இப்படி ஒரு மறைவு, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 2 வாரத்துக்குள்ள பாக்யராஜ் சார் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. வருத்தமான விஷயம். தமிழ் திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்டாக இருந்தவர், திரைக்கதை மன்னன் ஒரு பேர் எடுத்து சாதனையாளராக இருந்த ஒரு பாக்யராஜ் சார். அவருடைய சாதனைகள்லாம் யாராலையுமே முறியடிக்க முடியாது. இந்திய சினிமாலே பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி திரைக்கதை எழுதவே முடியாது. அமிதாப் பச்சன் இருக்கார் இல்லையா, பாலிவுட் ஸ்டார், அவரே பாராட்டியிருக்காரு பாக்யராஜ் சாரை. ஏன்னா ஆக்ரி ரஸ்தான் ஒரு படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா கைதியின் டைரின்னு பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ணாரு. அந்த கதை பாக்யராஜ் சாரோடைய கதை. அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் சின்ன சின்ன கிளைமேக்ஸில் சின்ன சின்ன ஒப்பீனியன், அதாவது இவர் ஒன்று சொன்னார், அவர் ஒன்று சொன்னார். ஸோ பாக்யராஜ் சார் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காரு. அது பாரதி ராஜா சார் இல்லை, இதோட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி பாக்யராஜ் சார் சொன்ன கிளைமேக்ஸ் இல்லாமல் பாரதி ராஜா சார் ஒரு கிளைமேக்ஸ் எடுத்திருக்காரு. அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கைதியின் டைரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரிப்பாக இருக்கும். அந்த கதை திரைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரிப்பாக இருக்கும். ஸோ அது பாக்யராஜ் சாரோட தான். பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ணாரு. அது பெரிய வெற்றி படம் கைதியின் டைரி. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அன்னைக்கெல்லாம் பீக்கில் இருக்கார். நான் சொல்றது கைதியின் டைரி 85 வந்தது. அப்போல்லாம் அவர் பயங்கர பீக்கில் இருக்கார். உடனே பாக்யராஜ் சாரை கூப்பிட்டு ஆக்ரி ரஸ்தான் ஒரு படத்தில் அவர் நடித்தார். அதே கேரக்டர், கமலஹாசன் நடித்த கேரக்டரில் அவர் நடித்தார். அதில் பாக்யராஜ் சார் பாரதி ராஜா சாருக்கு தமிழில் என்ன கிளைமேக்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரோ அந்த கிளைமேக்ஸ் அவர் எடுத்திருந்தார். அது பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள கைதியின் டைரி படத்தோட பல மடங்கு வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம். அமிதாப் பச்சன் கேரியர்லேயே ஆக்ரி ரஸ்தாங்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக இருந்துச்சு. ஸோ இந்தி திரையுலகமே பாக்யராஜ் சாரை கொண்டாடிச்சு. எல்லாருமே திரும்பி பார்க்க
பார்க்கக்கூடிய ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு அருமையான கதை வசனகர்த்தா. திரைக்கதையில வந்து அவரை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை. நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில சொல்ற, தமிழ் இண்டஸ்ட்ரியில இல்லை, இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே ஆள் கிடையாதுங்கிற அளவுக்கு வந்து அற்புதமான பல படங்களை வந்து பாக்யராஜ் சார் வந்து கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டாருங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய வேதனை, திரைத்துறைக்கு ஒரு பெரிய துயரம். நீங்க சொன்ன மாதிரி வந்து திரைத்துறைக்கு பெரிய துயரம். பல கலைஞர்கள் வந்து மறைந்தாலுமே அவங்களை ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு வேற கலைஞர்கள் இருப்பாங்க. ஆனா பாக்யராஜ் சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவரை ரிப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு கலைஞர் திரைக்கதை அமைக்கிறதுல யாரும் இல்லை இல்லையா? இப்போ வரைக்கும் உதாரணமா அவர் தான் இருக்காரு. ஸோ அவர் திரைப்பயணத்தை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். திரைப்பயணம்னு நீங்க பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார் வந்து பாரத ராஜா சாருடைய உதவியாளர். பாரத ராஜா சார் 16 வயதிலே முதல் படம் கமிட் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா பாரத ராஜா சார் வந்து கூடவே இருக்காரு. கிழக்கே போகும் ரயில்லாம் பாத்தீங்கன்னா ராதிகாக்கு வந்து டயலாக் சொல்லி கொடுத்தது, ராதிகா வந்து அந்த படத்துல நடிக்க வச்சதே வந்து பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார் தான். அந்த அளவுக்கு வந்து பாரத ராஜா சாரோட ரொம்ப இணக்கமா இருந்தாரு. கல்லுக்குள் ஈரம் பல படங்கள் வந்து உதவியாளராக இருந்தாரு. அந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள் படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சர்வர் கேரக்டர்ல வந்து பாக்யராஜ் சாரை வந்து பாரத ராஜா சாரை வந்து நடிக்க வச்சிருப்பார். பாரத ராஜா சார் எப்பவுமே எப்படின்னா யாராவது வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ல வந்து கூட இருக்கிற உதவியாளர்கள் நடிக்க வச்சிருப்பாரு. அந்த மாதிரி வந்து சிவப்பு ரோஜாக்கள்ல வந்து பாக்யராஜ் சாரை வந்து பாரத ராஜா சார் நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் புதிய வார்ப்புகள் படம் வந்து பாரத ராஜா சாரே வந்து பாக்யராஜ் சாரை வந்து கதாநாயகனா அறிமுகப்படுத்துறாரு. ரதி அப்படிங்கிறவங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க, அவங்களும் அறிமுகப்படுத்தினாரு. ஸோ அந்த படம் புதிய வார்ப்புகள்லாம் மிகப்பெரிய வெற்றி படமா இருந்தது. தொடர்ந்து பாரத ராஜா சாரோட பணியாற்றிட்டு இருந்தவர். முதல் படம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வந்து சுவரில்லா சித்திரங்கள் படத்தை வந்து முதல் படமா டைரக்ட் பண்றாரு. அந்த படமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரை வந்து பாக்யராஜ் சாருக்கு எடுத்து கொடுத்துச்சு. அடுத்து நிறைய அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அப்புறம் பார்த்தீங்கன்னா விடியும் வரை காத்திரு, இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு படங்களுமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. மௌன கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த படமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு படமும் வித்தியாசமான படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். டார்லிங் இப்படி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பெரிய மைல் கல்லா அமைஞ்சது வந்து முந்தானை முடிச்சு வந்து ஏவிஎம் பேனருக்கு வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு. அவரே வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. ஊர்வசி வந்து அந்த படத்தில் ஹீரோயின் அறிமுகப்படுத்தினார். அந்த படம் வந்து மிகப்பெரிய பேர். அதாவது வந்து முந்தானை முடிச்சு பண்ண ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவும் அந்த ரெக்கார்டை முறியடிக்கலன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து வண்டி கட்டி போனாங்க கிராமங்கள்ல எல்லாம் முந்தானை முடிச்சு பார்க்கறதுக்கு. அவ்வளோ கூட்டம் வந்து போச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் குடும்பமா போய் முந்தானை முடிச்சு படத்தை பார்த்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ரொம்ப நகைச்சுவையா ரொம்ப அற்புதமா வந்து சொல்லக்கூடிய ஒரு கலைஞர். நடிப்புமே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாருடைய நடிப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர், அதுல வந்து கரெக்டா வந்து ஸ்கோர் பண்ணி என்ன மீட்டர் வேணுமோ அந்த மீட்டர்ல வந்து நடிச்சு வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ அவருடைய எல்லா படங்களுமே அந்த மாதிரி வெற்றி படங்களா இருந்துச்சு. முந்தானை முடிச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படமும் ரொம்ப வித்தியாசமான படமா இருந்தது. அடுத்தடுத்து அவருடைய படங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் தான். பாக்யராஜ் சார் எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். இது நம்மால்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெக்கார்ட் பிரேக் பண்ணுச்சு அந்த பாட்டு. அதுக்கு வந்து அவரே பாக்யராஜ் சாரே மியூசிக் பண்ணார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட சின்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு பாக்யராஜ் சாருக்கு. அதனால் நானே மியூசிக் பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இது நம்மால் படம் எடுத்தாரு. அதில் அந்த நான் ஆளான தாமரை அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ பாக்யராஜ் சார் அப்படின்றது ஒரு பெரிய லெஜெண்டு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பின்னடைவு வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்த பாக்யராஜ் சாருக்கு ஒரு பின்னடைவு வந்துச்சு. அது எப்படி அப்படின்னா வேட்டியை மடிச்சுக்கட்டுன்னு ஒரு சொந்த படம் எடுத்தாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் ரத்தமேன்னு ஒரு படம், அது கே பாலாஜி சுஜாதா பிலிம்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ எம்ஜிஆர் வந்து ஒரு படம் வந்து எடுத்து விட்டுட்டார், பாதியில் விட்டுட்டார். இன்னும் சொல்ல போனால் கால்வாசி எடுத்துட்டு விட்டுட்டார். அந்த படத்தை வந்து இவர் வந்து நடித்தார். அவசர போலீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த படம். இதெல்லாம் எடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாருக்கு வந்து தொடர்ந்து தோல்வி படங்களாக இருந்தது. தொடர்ந்து வந்து 10 நஷ்டங்களாக இருந்ததுனால அவரால் வந்து அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு சூழல், ஒரு பின்னடைவு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வியாபார ரீதியா பெரிய தோல்வி. அதாவது எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்த நபராக இருந்தாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அன்றைய வெற்றி தான் பார்க்கப்பட்டது. அப்படி வந்து தோல்விக்கு அப்புறம் சில சிரமங்கள் வந்து பாக்யராஜுக்கு இருந்தது. அதாவது பொருளாதார ரீதியான சிரமங்கள் இருந்தது. ஒரு விஷயத்தை நம்ம நினைவு கூறலாம். அதாவது எப்படின்னா என்னுடைய தங்கச்சி கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா 1996 நடந்தது. அப்போ பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அப்பா அம்மா நான் 3 பேரும் பாக்யராஜ் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். பூர்ணிமா அவங்க மேடம் தான் இருந்தாங்க. அவர் வெளியில் போயிருந்தார் எங்கேயோ. லஞ்சுக்கு வந்துடுவார் சார், நீங்கள் உட்காருங்க, காபி சாப்பிட்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அவர் டி நகரில் இருந்தார். வீட்டுக்குள்ளே கார் வந்துச்சு. கார் வந்து எப்படி ஹாலில் வந்து நின்னோன்னா அந்த கார்லேருந்து அவர் இறங்கினார்.
உண்மையிலுமே பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா 96 எல்லாம் அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே கார் வருதுங்கிறது ஒரு பிரமிப்பா இருந்தது. அப்படிலாம் வந்து கொடிகட்டி பறந்தவர், சினிமாவை பொறுத்த வரைக்கும் கொடிகட்டி பறந்தவர். சில பின்னடைவுகளும் வந்ததுனால என்னாச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொஞ்சம் பொருளாதார ரீதியா சில கஷ்டங்கள் இருந்தது. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கதை ஒண்ணு வச்சிருந்தார். பாரிஜாதம்னு ஒரு படம். அது வந்து நீங்க சரண்யா பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பிருத்திவிராஜ் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த கதையை வந்து அப்பாட்ட கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா அப்பாவுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் நல்ல ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருந்தது. இது நம்மால் படம் அது வந்து அப்பா தான் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. பாக்யராஜ் சார் வந்து அந்த கதையை வந்து அப்பாட்ட சொல்லி இந்த படத்தை நீங்க டைரக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு. அது டிஸ்கஷன்லாம் அப்பா வந்து ஒரு மாசத்துக்கு மேல போனாங்க. ஆனா ஏதோ சில காரணங்கள்னால அந்த படம் வந்து அப்பா பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் வந்து எழுத்தாளர் பாலகுமாரன் வந்து அந்த படம் பண்ணாரு. பாக்யராஜ் சாரும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிராவல், நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தீர்ப்புகள் திருத்தப்படலாம்னு ஒரு படம், அந்த படம் எடுத்து அப்பாவோட படம், அது எடுத்து வியாபாரமாகாம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பெட்டிக்குள்ளே இருந்துச்சு. நிறைய ப்ரொஜெக்ஷன் போட்டு கூட வியாபாரம் ஆகல. அப்ப பாக்யராஜ் சார் அவர் வந்து ஏதாவது ஐடியா கொடுப்பாருன்னு சொல்லி கூப்பிட்டு காமிச்சார் அந்த படத்தை. அந்த படத்தை பார்த்துட்டு சின்ன கரெக்ஷன் ஒன்று சொன்னார். அதாவது வந்து அவர் சொன்ன கரெக்ஷன் வந்து ரொம்ப மைனர் கரெக்ஷன், ஆனா அது வந்து ஒரு மேஜரான விஷயமா அந்த படத்துல இருந்துச்சு. அந்த கதைக்கு அந்த திருத்தம் வந்து ரொம்ப அவசியமா இருந்தது. அதை வந்து உடனே எங்க அப்பா வந்து அடுத்து ஒரு 2 நாள்லயே ஷூட் பண்ணி அதை ஜாயின் பண்ணோன்னே ஒரு வாரத்திலே படம் வித்து போச்சு. அது அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை வந்து நேர்த்தியா கண்டுபிடிச்சு, சார் இதை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா இது சரியா வந்துடும் சார், லாஜிக் இடிக்குது அப்படின்னு சொன்னார். அதை வந்து கரெக்ட் பண்ணோன்னே வியாபாரமும் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான ஒரு திரைக்கதை மன்னன். அப்பாவோட நெருங்கிய தொடர்பு இருந்ததுனால அந்த பாரிஜாலங்கிற கதையை வந்து அப்பாட்ட சொன்னார். இந்த மாதிரி இந்த கதை நல்லா இருக்கு, இப்போ வச்சிருக்கேன் சார், நான் வந்து சரண்யாவை அறிமுகப்படுத்தலான் இருக்கேன், பிருத்திவிராஜ் டேட் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சரியான தயாரிப்பாளர் இல்லாமல், ஆனால் ஒரு பின்னடைவில் இருக்கும்போது தயாரிப்பாளர்கள் உடனே வந்துட மாட்டாங்க, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சாரோட உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்க கொஞ்சம் போய் சிபாரிசு பண்ண முடியுமா, அந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி பண்ணி கொடுக்குறது சொல்ல முடியுமா, ஒரு பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பா தான் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார்கிட்ட பாக்யராஜ் சாரை கூட்டிட்டு போய், ஏன் பாக்யராஜ் சாரை வந்து கூட்டிட்டு போல, பாக்யராஜ் சாரை கிட்ட ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்தார். அவர் வீட்டுக்கே வந்தாரு, வந்து கதை கேட்டாரு, கேட்டு ஓகே சார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல வந்து கமிட் பண்ணிட்டார் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன். அந்த ப்ராஜெக்ட் கமிட் பண்ணி கொடுத்தது வந்து அப்பா தான். கூட வந்து தயாரிப்பாளர் கலைஞானம் சாரும் இருந்தார். ஸோ அந்த டைட்டில் கார்டு, பாரிஜாதம் டைட்டில் கார்டுலேயே பார்த்தீங்கன்னா நன்றின்னு அப்பா பேரும் கலைஞானம் சார் பேரும் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அப்பா வந்து 2013 இறந்து போயிட்டாங்க, ஒரு 3 மணி சுமார் இறந்து போயிட்டாங்க. இந்த தகவல் சொன்னோன்னே 4 மணிக்கெலாம் வந்துட்டார் சார். முதல் ஆளாக வந்து சிவகுமார் சார் வந்தார். உடனே இம்மீடியட்டா பாக்யராஜ் சார் வந்தார், கலைஞானம் சார் வந்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சிவகுமார் சார், கலைஞானம் சார், பாக்யராஜ் சார்லாம் 4-5 மணி நேரம், கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் நைட்டு வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்துட்டு தான் வந்து கிளம்பி போனாங்க. ஸோ ஒரு நல்ல மனிதர், யாரையும் மதிக்கக்கூடியவர், எல்லார்கிட்டையும் அன்பா பேசக்கூடியவர். நீங்க எங்கேயுமே வந்து பாக்யராஜ் சார் வந்து அதிர்ந்து பேசியெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து அவர் எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி டைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாதுவான ஒரு மனிதர், ஆனா வந்து ரொம்ப ஹியூமர் சென்ஸான ஒரு பர்சனாலிட்டி. இப்படி மறைஞ்சிட்டாருங்கிறது வந்து உண்மையாலுமே ரொம்ப வேதனையா இருக்கு சார். குறிப்பா திரையுலகில் பல உச்சத்தை அடைந்தாலும் பர்சனல் லைஃப்ல வந்து அவர் நிறைய ஒரு பின்னடைவுகள் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. முதல்ல காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, அந்த மனைவி வந்து இறந்துட்டாங்க. ஒரு இடத்துலயே மறுபடியும் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சாந்தனு, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வந்து சரண்யா, 2 பேருமே திரையில வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா 2 பேராலுமே வந்து மிகப்பெரிய அளவுல ஜொலிக்க முடியல. வாரிசு நடிகர்கள் பலருக்கு இதே பிரச்சனை இருந்தது பார்த்தோம். பாரதிராஜா சாருக்கும் இதே பிரச்சனை இருந்தது பார்த்தோம். ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து மனதில் ஒரு தீராத ஒரு பிரச்சனையா இருந்ததா சார்? இல்ல, பர்சனல் லைஃப்ல பின்னடைவுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா முதல் மனைவி வந்து பாத்தீங்கன்னா பிரவீனா, அவங்களும் ஒரு நடிகை தான், பாக்யராஜோட சேர்ந்து படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சக்காமால வந்து இறந்து போயிட்டாங்க. கல்யாணம் ஆன 2-3 வருஷத்துலயும் என்னமோ இறந்து போயிட்டாங்க. அது தவிர்க்க முடியாத ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை அன்னைக்கு. இப்போ பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தத்தில் இருந்தார். எம்ஜிஆர் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அவருக்கு தொடங்குது, அரசியல் வாழ்க்கை வந்து தொடங்குது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாக்யராஜ் சாரை கூப்பிட்டு இமீடியட்டாக நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணார். அப்போ தான் வந்து பாக்யராஜ் சார் பூர்ணிமா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு காதல், அது வந்து காதல் இருக்குது அப்படின்றத வந்து எம்ஜிஆர் சார் சொன்னோன்னா அந்த கல்யாணத்தையே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தலைமையில் தான் வந்து அது நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பூர்ணிமா பாக்யராஜுடைய வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா,
அந்த ரொம்ப உண்மையாலுமே பூர்ணிமா மேடம் வந்து ரொம்ப நல்ல கைண்டா பேசுவாங்க, யார்ட்டையுமே ரொம்ப கைண்டா பேசுவாங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசுவாங்க. நாங்க எங்க குடும்ப விழாக்கு எல்லா விழாக்குமே வந்து வருவாங்க. என்னோட திருமண விழாக்கு, என்னோட தங்கச்சி திருமண விழாக்கு எல்லாருக்குமே பாக்யராஜ் பூர்ணிமா 2 பேரும் தம்பதி சைதமா வருவாங்க. அவங்க வீட்டுல எல்லா விழாக்களுக்கும், எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும், திரைப்பட விழாக்கள் எல்லாத்துக்குமே நாங்க போவோம். ஸோ அவர் எந்த படம் எடுத்தாலும் அப்பா கிட்ட போட்டு காமிப்பார். டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். அதாவது வந்து சவுண்ட் ஒரு பாசிட்டிவா இருக்கும், பிக்சர் ஒரு பாசிட்டிவா இருக்கும். அந்த நேரத்தில் படத்தை பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணணும்னா ஈஸியாக கரெக்ஷன் பண்ணலாம். டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருக்கா சார் அப்படின்னு கேட்பாரு. ஒப்பீனியன் சொன்னா அந்த ஒப்பீனியன் வந்து அவர் ஏத்துக்குவாரு. அதை உடனே சரி பண்ணி பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து காமிப்பார். இது அப்பாவை கலைஞர் சார்லாம் பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப அட்டாச்சா இருந்தார். ஸோ அதெல்லாம் ஒரு காலகட்டம். ஒவ்வொரு பாக்யராஜ் சாருடைய பிறந்த நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா போய் விஷ் பண்ணுவார். எல்லாமே இருந்தது. மகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தனு ஒரு நடிகர். அவர் பெருசாக வரலைனாலும் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார், தொடர்ந்து வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. மகள் வந்து ஒரு படத்துக்கு அப்புறம் அவங்க நடிக்கலை. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து பெரிய வேதனையை கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய சாதனையாளர். ஒரு மனைவி நல்ல பிரபலமான நடிகையாக இருந்திருக்கிறாங்க. சாந்தனு ஒரு பெரிய நடிகனா கொண்டு வரணும்னு நினைச்சதுன்னு உண்மைதான். அந்த முயற்சிகள் போயிட்டு இருக்கு. ஆனா சின்ன வயசுல இருந்தே அவர் படங்கள் நடிக்க வச்சிருப்பாரு இல்லையா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே வேட்டியை மடிச்சுக்கட்டுன்னு நினைக்கிறேன். அந்த படத்திலே வந்து சாந்தனு வந்து சைல்டு ஆர்டிஸ்டாவே நடிச்சிருப்பாரு. ஸோ யாரா இருந்தாலும் சரி, இது யதார்த்தம். அதாவது வந்து ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை வந்து அதே துறையில பிரபலமா கொண்டு வரணும்னு நினைக்கிறது யதார்த்தங்கள் தான். சில நேரங்கள்ல உடனே எல்லாருக்கும் எல்லாம் நடந்துராது, மிஸ் ஆயிட்டு இருக்கும். அப்படிதான் அடுத்து நிச்சயமா ஏதாவது ஒரு நல்ல படம் வந்தா சாந்தனு பெரிய இடத்துக்கு வந்துருவாரு. ஆனா இப்படி மறைந்துட்டார் அப்படிங்கிறது தான் நம்ப முடியல. அதான் அது வந்து சேதி வந்து எப்படின்னா டப்புன்னு வந்து அடிச்சிருச்சு. பாக்யராஜ் சார் இறந்து போயிட்டாரா அப்படின்னும் போது அது கொஞ்ச நேரம் ஷாக்கிங் ஆயிடுச்சு அந்த செய்தி. பாரதிராஜா சார் ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லாம. ஆமா, பாரதிராஜா சார் இறந்தப்ப நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. அது வந்து பெரிய ஷாக்கை உண்டு பண்ணல. நான் இது பெரிய ஷாக்கை உண்டு பண்ணிடுச்சு இந்த மரணம். குறிப்பா பாரதிராஜா, பாக்யராஜ் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து வந்தவங்க பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை கட்டி ஆண்ட இயக்குநர்கள் பலர் சொல்லலாம். அந்த செயின் வந்து இப்போ உடஞ்சிருச்சு. முதல்ல பாரதிராஜா சார் இறந்தாரு, இப்போ பாக்யராஜ் சார் இறந்தாரு. பார்த்திபன்லாம் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறத பார்த்தோம். லிவிங்ஸ்டன் இருக்காரு, GM குமார் இருக்காரு. இப்படி பெரிய ஒரு அடுத்த தலைமுறை இயக்குநர்களை உருவாக்குனதுல பெரிய பங்கு இருக்கு இல்லையா சார் பாக்யராஜ் அவர்கள்? நிச்சயமா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார், பார்த்திபன் சார், அப்புறம் வந்து பாண்டியராஜன் சார், நீங்க சொன்ன மாதிரி GM குமார், லிவிங்ஸ்டன், பல பேர். RP விஸ்வம்னு ஒரு இயக்குனர் நடிகர் இருந்தார் இல்லையா, அந்த அறுவடை நாள்ல நடிச்சிருந்தார்ல வில்லன், அவரும் வந்து பாக்யராஜ் சாரோட ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பரா இருந்தார். 2 பேருமே கோயம்புத்தூர்காரவங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவர் இவற்றை உதவியாளரா இல்ல, நெருங்கிய நண்பர். இவர் வந்து ஞானப்பழம்னு ஒரு படம் நடிச்சார். அந்த படத்துக்கு வந்து RP விஸ்வம் தான் டைரக்ட் பண்ணாரு. அதுல கூட ஒரு சுவையான சம்பவம் இருக்கு. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு யார்ட்டையா சினிமால சேரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தப்ப அப்பா வந்து பாக்யராஜ் சார்கிட்ட சொல்லி இந்த ஞானப்பழம் டிஸ்கஷன் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் அவரோட ஆஃபீஸ் அப்போ இருந்துச்சு. 1 மாதம் நான் வந்து பாக்யராஜ் சாரோட டிஸ்கஷன் போயிருக்கேன். அதெல்லாம் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு தருணங்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் சொல்லணும்னா அந்த சீனை கேட்டு அதை ஒரே செகண்ட்ல வேற மாதிரி மாற்றி சொல்லுவார். ரொம்ப அருமையாக வந்து அந்த சீன் எல்லாம் டெவலப் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் உண்மையாலுமே அவர் பழகின விதம், அவர் ரொம்ப கனிவான மனிதர், ரொம்ப வந்து உண்மையாலுமே கனிவான மனிதர். ரொம்ப யதார்த்தமாக பழகுவார். அவரோட சாப்பாடு சாப்பிட்டு அந்த லஞ்ச் டைமில் பகிர்ந்துக்கிட்ட விதம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது இது பழைய விஷயங்கள், பல விஷயங்கள் நான் வருது. காரணம் என்னன்னா அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். கலைஞர் சார் தான் வந்து பாக்யராஜ் சாரை வந்து அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் ஒரு நெருக்கம் இருந்தது பாக்யராஜ் சாருக்கும் அப்பாவுக்கும். அது உண்மையாலுமே நமக்கெல்லாம் ரொம்ப வேதனை இந்த மரணம். குறிப்பா இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி வந்து பலருக்குமே நிறைய உதவி பண்ணியிருக்காரு. தளபதி படம் எவ்வளவு பெரிய ஹிட்னு தெரியும், அதுலயே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் மேற்கொண்டு காட்டியிருப்பார் இல்லையா? ஸோ தைரியமா அவருக்கு தோன்றதை வெளிப்படையா பேசிடுவார் இல்லையா? எந்த மேடைன்னு பார்க்க மாட்டாரு, கூட யார் இருக்கான்னு பார்க்க மாட்டாரு. ஒரு தைரியமா பேசக்கூடிய ஆட்கள்ல முக்கியமான நபர் இல்லையா சினிமாவில் பொறுத்த வரைக்கும்? இல்ல, தைரியமா பேசக்கூடிய ஆட்கள்னு சொல்றதோட சார் தனக்கு மனசுல பட்டதை வந்து வெளிப்படையா பேசிடுவார். யாரையும் வந்து அட்டாக் பண்ணி பேசணும்னு நினைக்க மாட்டாரு. யாரையும் வந்து சொற்களால வந்து பாதிக்கிற மாதிரி வந்து பேச மாட்டாரு. ஆனா தன்னுடைய கருத்து, தன் மனசுல பட்டது, அதை வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப நிதானமா சொல்ற விதம். எப்படின்னா ரொம்ப நிதானமா ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லுவாருங்க. நீங்க மேடை பேச்சே பாருங்களேன், அவர் பேசும்போது அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும். அதுவே ஒரு படத்தினுடைய கதை கேட்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி
நல்ல திறமையாளர் சார். ரொம்ப அதாவது வந்து தமிழ் சினிமாவின் முக்கிய ஒரு ஒரு நடிகர், கதை வசனம் எழுதக்கூடியவர், அதே நேரத்தில் டைரக்டராகவும் பார்த்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவர், அவருடைய இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு சாதனையாளர். பாரதிராஜா சார்ட்டு வந்து அந்த சாதனையாளர்களில் இவருக்கு முதலிடம் உண்டு. அந்த முதலிடத்தை பெற்றவர் இன்னைக்கு வந்து இல்லைங்கிறது வருத்தம் தான். மறுபடியும் அதையே நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மனசுக்குள்ள வந்து இந்த செய்தியை வந்து ஜீரணிக்க முடியல தான். மறைவு கண்டிப்பா வந்து தமிழ் திரையுலகம் மட்டும் இல்ல, இந்திய திரையுலகத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு தான். நன்றி சார். நன்றி.